ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கட்டாயம் இந்த 4வது டெஸ்ட் போட்டி நாங்கள் ஆஸ்திரேலிய அணியை விட மாட்டோம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் சேஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டே 4 முடிஞ்சோடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் இப்போதைக்கு நட்சத்திர வீரராக இருக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்கார் போட்டி குறித்து. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டே 4 முடிஞ்சோடனே பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நிதிஷ்குமார் ரெட்டி என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4வது டெஸ்ட் போட்டி இப்போதைக்கு 333 ரன் இருக்குது. அது எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலும் கட்டாயம் நாங்கள் டே 5ல் சேஸ் பண்ணி தீர்வோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பேட் கமெண்ட்ஸ் இது போன்ற பவுலர்கள் எதிர்க்க ஆடுறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் நாங்கள் அதை பூர்த்தி செஞ்சு கண்டிப்பாக இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று 5வது டெஸ்ட் போட்டிக்கு நான் காத்துட்ருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும். அது மட்டும்தான் எங்கள் மைண்டில் இருக்குது, எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அதுதான் இருக்குது. கட்டாயம் நாங்கள் இதை சேஸ் பண்ணி வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி ஓப்பனாக பேசியிருக்காரு. எஸ், அவர் இருக்கிற டேலண்ட்டுக்கு பல்லாங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸே இந்திய அணியை காப்பாற்றுந்தே அவர் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய அணி காலினே சொல்லலாம். இப்போ இந்த அளவுக்காச்சு சேஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே, 333 ரன் போயிருக்கு. நாளைக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த லாஸ்ட் விக்கெட் எடுக்கிறோமோ எடுத்துட்டா நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பட் அதுக்கு இவர் மட்டும் ஆடினா போதாது, ஓப்பனிங் ஆடுங்க. ஓப்பனிங்கில் இருக்க ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட்டு, வேறு யார் இருக்கிறது ஓப்பனிங் டாப் ஆர்டரில் விராட் கோலி, இந்த பேர் பிளேயர்லாம் ஆடினா மட்டும்தான் முடியும். பார்க்கலாம் பொறுத்து நம்ம பேட்டிங் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு. ஏன்னா டே 5ல் எப்படி ஒரு 90 ஓவர் வரும். 90 ஓவரில் ஒரு 350 சேஸ் பண்ணனா கண்டிப்பாக முடியும். அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது ரெடி ஆடணும். ஓடிஐ மாரி ஆடணும். டெஸ்ட் மேட்ச் மாரி ஆடினா கண்டிப்பாக வேலை ஆகாது. ஓடிஐ மாரி ஆடினா நல்லாயிருக்கு. ஏன்னா பிச்சு நல்லா பேட்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்திய அணி ஆடலாம். அதுதான் நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லியிருக்காரு. கட்டாயம் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அவர் கான்ஃபிடண்ட்டாக தாங்க இருக்கார். எப்போ ஃபஸ்ட் டெஸ்ட்லேருந்தே அவர் கான்ஃபிடண்ட்டாக தான் இருக்கார். ஆனால் இந்தியா தான் டாப் ஆர்டர் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. போலிங்கில் பும்ரா மட்டும்தான் போடுறாரு, வேறு எதுவும் பண்ண மாட்டுறாங்க. பார்க்கலாம் விடுங்க பொறுத்து. ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதாட்டி இறங்கி அடித்தா மட்டும்தான் முடியும். அடித்து இந்திய அணி ஜெயிக்கிறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நான் இன்னோட நிதிஷ்குமார் ரெட்டியை நம்புகிறேன். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா அவருக்கு வர கேம் என்ன அதிரடியாக ஆட்டு போயிட்டா நல்லா இருக்குங்க. அதிரடியாக ஆட மாட்டுறாரு, ரன்னும் அடிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரு 10 ரன்னு மேலே தாண்ட மாட்டுறாரு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல விடுங்க. அவருக்கு வர்றது அடுத்த இன்னிங்ஸில் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிங் கோலி அவர் வேறு ரொம்ப பார்த்தினாங்க. அவரோட பேட்டிங் ரொம்ப ஆவலாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி எவ்வளோ ரன் அடித்தாலும் நாளைக்கு சேஸ் பண்ணவங்களா பண்ண மாட்டாங்களா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.